ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏர்னிங்ஸில் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. பர்டிகுலராக உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒரு கிரியேட்டராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் மானிட்டேஷன் எனேபிள் ஆனால் நம்மளுக்கும் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூடியூப்பில் மெர்ச்சன்டைஸ்னால் நார்மலாக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போதோ இல்லைனா நீங்கள் சேனலை செக் பண்ணி பார்க்கும்போதோ ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஓனருக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இன்னும் க்ளோஸராக எடுத்துகிட்டு போகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது வியூவர்ஸ் எல்லாருமே அதை வந்து பை பண்ண நினைப்பாங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் ரேட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. இதில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது யூடியூப்ல மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழில் மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றதில்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ நான் போட்டுக்கிற இந்த டிஷர்ட் இருக்குன்னா இதே மாதிரியான டிஷர்ட்டை நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஷாப்லயோ இல்லைனா டீ ஸ்ப்ரிங்லயோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அது கிரியேட்டர்ஸ்க்கு ஏர்னிங்ஸ் ஒரு பார்ட் தான் இருக்கும். பட் அந்த ப்ராடக்ட்னுடைய பேஸ் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால மோஸ்ட்லி தமிழ் கிரியேட்டர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வியூவர்ஸ் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணுறதில்ல. இப்போ ரீசெண்டாக இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்ப்ரிங் அண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஷாப் இந்த ரெண்டு பிராண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேற எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுக்கல. இன்னைக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிராண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும், ஷாப்பிஃபை அப்படிங்கிறது. ஸோ ஷாப்பிஃபை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த செக்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா, அது வந்து இந்தியன் கரன்சியில் பார்க்கலாம். இது வரைக்கும் டாலர் சிம்பிளில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய ரேட்லாம் பார்க்கும்போது $15 $20 பேஸ் பிரைஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்தியன் கரன்சிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்னிங்ஸ்ல வரக்கூடிய ஷேர் பற்றின டீடைல்ஸ் சொல்லியிருப்பாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்டோர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணாம என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு தனி வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஸ் அ கிரியேட்டரா அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட்டரையும் அண்ட் அவங்களுடைய கம்யூனிட்டியான வியூவர்ஸையும் ஒன்றிணைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அப்படியே அந்த ப்ராடக்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சா கண்டிப்பாக வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து அது பிடிக்கும், நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரைஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ஆப்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. என்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்ததை நோட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் எல்லாம் கொடுத்து போய் பார்க்கும்போது 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஸ்ப்ரெட் ஷாப் தெரியும், அதுக்கடுத்து டீ ஸ்ப்ரிங் தெரியும், பட் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷாப்பிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஹோப் இது வந்து நல்ல பிராண்டாக இருக்கும். அதாவது குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் ப்ரைஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியம் ப்ரைஸ்லையாவது இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கைஸ். கண்டிப்பாக இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் அண்ட் மோர் டீடைல்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்க. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ச்சன்டைஸில் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மானிட்டேஷன் எனேபிளாக இருந்தால் மட்டும் போதாது, அது போக அந்த சப்ஸ்கிரைபர் எலிஜிபிலிட்டியும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே சப்ஸ்கிரைபர் எலிஜிபிலிட்டி இவ்வளோ இருந்தால் இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் யூடியூப்ல வந்து. ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய வியூவர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் கீழே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய சேனலை செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோர் ஆப்ஷன் ஷாப்பிங்னு மாறிடலாம்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து அதில் வந்து பை பண்ணிக்கிடுவாங்க. இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து ஷாப்பிஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதன் மூலியமா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இது ஒரு வீடியோ இதுக்காக தாங்க ஸ்பெக்ட் பண்ணேன். இதை பற்றின டீடைல்ஸ் அப்டேட் சொல்லணும்னு நினைச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி முடிச்சு தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி லேப் யூஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.